வணக்கம் நேயர்களே. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் 5ல் இருக்கார். அதுவும் உங்களுக்கு 16ஆம் தேதி வரை 5ல் இருக்கும்போது அவர் அதுவும் 6க்கு போயிடுவார். ஸோ இதனால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது 15ஆம் தேதி வரை ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நாட்டமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வேலை விஷயங்கள் ரொம்ப மும்மரமாக இருப்பீங்க. ஸோ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் அற்புதமாக இருக்கும். ஏதாச்சும் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது சுக்கிரன் 5ல் இருக்கார். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 18ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி, ஸோ 4 9ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்தோம்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படிங்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், அதாவது வண்டி வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய குழந்தைகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்கள் போகிறது, ஆன்மீக சுற்றுலா எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா 9 அது ஒரு ஆன்மீக சுற்றுலாவே கண்டிப்பாக கொடுத்துரும். 9-5 போதே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தந்தையுடைய விஷயங்களில் கொஞ்சம் உடல் அப்பாவுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 11லிருந்து விபரீத ராஜ யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வராதுங்கிற நினச்ச காசு திடீர்னு வர்றது, நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடக்கிறது, குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போது குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கணும், ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டிலேடாக இருக்கலாம், பட் ஆனால் அற்புதமாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6 மற்றும் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா குருவுடைய சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்களால் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலையில் திடீர்னு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு நடுவில். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய சுற்றுலா பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி உங்களுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய 11ஆம் அதிபதி 6ல் வரும்போது வேலை விஷயங்களும் நல்ல அற்புதமான விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும், தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல பெரிய ரிஸ்க் எடுக்காமல் ஓரளவுக்கு மேனேஜபிளாக போனீங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இப்போ இதுவரை பார்த்து பொது பலங்கள், இனிமேல் பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். ஸோ தசாபக்தி பலங்கள் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக சூரியன் தசாபக்தி அந்தரங்கள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 5லேருந்து 6க்கு போகிற வேலை விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வேறு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் வீக்கெண்டுக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி வந்தாங்க. சந்திரன் 12ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கும். தாயார் சம்மந்தமான விஷயங்களில் சின்னதாக ஒரு மனக்குறைகளோ ஒரு சின்ன சலசலப்புகளோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்கிட்ட இடித்து ஏதாவது திட்டு வாங்குறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் 4 9ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டும். அதுக்கப்புறம் குழந்தைகள் விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் மெனக்கெடுவீங்க. ஸோ அதெல்லாமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சிம்ம லக்னமாக ராகு தசாப்தங்கள். ராகு உங்களுக்கு 7ல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பெரிய லெவலில் முன்னேறது, நல்ல ஒரு
வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ உங்களோட விஷன் பெருசாக இருக்கும், ஏதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள், குரு 5 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கனால சடனாக முடியாதுங்கிற விஷயம் திடீர்னு முடிகிறது. குழந்தை இல்லாதவர்கள் இப்போ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிம்ம லக்னமாக சனி தேசாபுத்தி அந்தரங்கள், சனி வந்து 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து ரொம்ப மனக்கசப்புகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கணவன் மனைவிகளில் வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தாலும் புதன் வந்து 2 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5 6 நல்ல ஆன்மீக சுற்றுலா, வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றது, கேட்ட இடத்துல லோன் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தினா, கேது வந்து ராசியிலே இருக்கும்போது அது சுக்கிரனுடைய சாரத்தில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. ஸோ பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபுத்தினா, சுக்கிரன் 3 மற்றும் 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 15 16 தேதிக்கு மேலே வந்து அற்புதமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா நம்ம என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள். ஸோ எல்லாமே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா, இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு 3 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை 2 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி வந்து எப்படி இருக்கார், ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ 5ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும், 7ஆம் அதிபதிங்கிறது வந்து 2ஆம் குழந்தையாகும், 9ஆம் அதிபதிங்கிறது 3ஆம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து ஒரு சுக்கிரன் 3ஆம் இடம் சொல்லுவோம். ஸோ 3ஆம் இடத்துல இருக்குன்னா அப்போ வந்து 4க்கு 3ஆக இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும், தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே, ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தேல். ஸோ தேல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும். ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயார் கொடுக்கும் அந்த பிறந்த டைமில். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர். ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்தை பிறந்து இருக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள், அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாவிடவும் மாட்டோம். வந்து விருச்சிக ராசியில் பிறக்கும்போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உளைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க. இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கு சரி பண்ணும். அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல, அந்த ஒரு சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்மராசிக்காரர்கள். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி அந்தரங்களையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மன காயங்களையோ கொடுக்கும். இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்தோம். அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்போது ஏன்னா வந்து அந்த 5 8 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு சங்கடங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு. இப்போ 2வது குழந்தை பார்க்கும்போது 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்குங்கிறத அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகிடுது, குழந்தைக்கும் நமக்கும் ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்தவரை வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல். அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும். நீங்கள் வந்து குரு பகவானும் போதே யார் வருவாங்க? சித்தர்கள் தான் வருவாங்க. ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்லா அவங்களுடைய குணநலன் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக. ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது, ஒரு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது வந்து பரிசீலித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.